தந்தை பெரியார் அவர்கள் சமூக மாற்றத்தை விரும்பினார். இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை கண்டார். அந்த இயக்கத்துக்கு உலகில் எங்கும் இல்லாத ஒரு பெயரை தேர்ந்தெடுத்தார். ஆனா இந்த சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு இயக்கம் தான் உலகத்திலேயே இருக்கு. அந்த இயக்கம்தான் தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய. வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெயர் வைக்கணும்னே தோணலை. அதுதான் பெரியாருடைய தனித்தன்மை. தான் ஒரு ஒப்பற்ற சுய சிந்தனையாளன் என்று சொன்னார். நான் ஒரு சுதந்திர மனிதன். பெரியார் சொன்னார், எனக்கு சுதந்திர எண்ணம், சுதந்திர சிந்தனை, சுதந்திர செயல்பாடு. முன்னால் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி இருந்ததெல்லாம் இல்லை. என் அறிவுக்கு என்னப்பட்டது. அதே மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் கட்டாயமாக கேட்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கேட்டு சரின்னு பட்டா நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் புரட்சி, முதல்ல கருத்து புரட்சி. கருத்தில் புரட்சி உண்டானா மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை இயக்கம்னு அதுக்கு பேர் வைத்தார். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய வேலை என்ன? எதுக்காக சுயமரியாதை இயக்கம்னு பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நம்ம நாட்டில் மக்கள் அவமரியாதைக்கு உண்டானார்கள், கேவலப்படுத்தப்பட்டார். உலகத்தில் 4000 ஆண்டு காலத்து கொடுமைகளை ஒரு நூற்றாண்டில் சாதித்து மாற்றி காட்டிய ஒரு இயக்கத்தினுடைய வரலாறு, தத்துவம், கொள்கை, சாதனை, போராட்டங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வரும்போது அறிவை விரிவு செய்ய வேண்டும். புரட்சி கவிஞர் அழகாக சொன்னார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை. அவ்வளோ, அதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தத்துவம். சுயமரியாதை கொள் தோழா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இதை சொன்னார்கள். அந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஏராளமான சாதனைகள், புத்தகங்கள்லாம் வந்தது. அல்லது சில புத்தகங்கள்லாம் இப்போ டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம், இபுக்ஸாகவும் கிடைக்கிது சிலதெல்லாம். ஆகவே மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் அந்த புத்தகங்களை விரிவு செய்யணும். சுயமரியாதை இயக்கம் ஒரு அமைதி புரட்சியேன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம். இதில் ஒரு 200 பக்கம், 212 பக்கம். சுயமரியாதை இயக்கம் ஒரு அமைதி புரட்சிய. இந்த புத்தகம் அதாவது எடுத்து இதை மாதிரி படிக்கணும். படித்தா அதே மாதிரி ரொம்ப பெரிய புத்தகமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சி சில பேர் அப்போ நிதானமாக படிக்கிறதுக்கு, நிறைய விரிவாக்கிறதுக்கு அதுதான். இது ஒரு சின்ன புத்தகம் பாருங்கள், இது எத்தனையோ லட்சக்கணக்கில் இதில் பரவி இருக்கு. எந்த ஆண்டு உரையில் வந்தது முதல்ல அப்படின்னு கேட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம மாதிரி பல பேர் பிறந்திருக்காத காலத்தில் 1935 எழுதின கட்டுரை மிக முக்கியமாக. ஆக சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன்? இதை பூரா பார்த்தீங்கன்னா ஐயா பெரியார் ஐயா பேசுது. சின்ன புத்தகம் வாங்கினீங்கன்னா நீங்கள் பேருந்தில் ஏறி வீட்டுக்கு இறங்கிறதுக்குள்ளே படிச்சிடலாம் கையில். இந்த மாதிரி சின்ன புத்தகம். இதிலெல்லாம் சுயமரியாதை இயக்கத்தை நான் ஆரம்பித்தது ஏன் ஐயா சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு செய்திகள். அடுத்தது இன்னும் தெளிவாக மிகப்பெரிய அளவு புரிந்து கொள்ளணும்னா தத்துவ ரீதியாக இதை கொஞ்சம் நல்ல கடுமையாக ஏன் பெரியார் என்னென்ன அதில் தத்துவங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு இயக்கம்னு சொன்னால் உருவாக்கியவர், அதை நிறுவனவர், உருவாக்கியவர் பெரியார். அவரை பற்றி தெரிந்து கொள்ளணும். அந்த இயக்கம் ஏன் தோன்ற வேண்டிய அவசியம் என்ன? அந்த கேள்வி. தோற்றுவிக்கிறது ஏன்? அதுக்கு விளக்கங்கள். அந்த இயக்கத்தினுடைய தத்துவங்கள், கொள்கைகள் என்ன அப்படின்னு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி இல்லை, அது கட்சி இல்லை. கட்சி வேற, இயக்கம் வேற. கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக மட்டுமே தொடங்கப்படுறது. இயக்கம்ங்கிறது மூமெண்ட். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கட்சிங்கிறது பார்ட்டி. சுயமரியாதை
இயக்கம் என்பது ஒரு இயக்கம், மூவ்மெண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்று சொல்வது. ஆகவே இந்த இயக்கத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படி வரும்போது பெரியார் ஐயா அதை பற்றி கூவேக்கு ஆசான்னு நம்மெல்லாம் வகுப்படுத்தினார். இல்லை, அவங்கெல்லாம் மறைஞ்சாங்க. அவர் எழுதின ஒரு அற்புதமான ஒரு ஆய்வுரை, சாதாரணம் அல்ல இது. மனித உரிமை போர், சுயமரியாதை இயக்கம் என்றாலே மனித உரிமை போர். மனித உரிமைகளுக்காக உண்டானதுதான் சுயமரியாதை இயக்கம். ஏன் நான் சமத்துவமாக இருக்கக்கூடாது, என்னை ஏன் நீ தாழ்த்தப்பட்டவனாக்குகிறே, என்னை ஏன் தொடக்கூடாதவன் சொல்ற, என்னை ஏன் படிக்க கூடாதுன்னு சொல்ற, என்னை ஏன் எங்களை ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன பேதம், ஏன் எங்களெல்லாம் கீழ்மைப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு பாருங்க. அந்த மனித உரிமை போர் தான் சுயமரியாதை இயக்கம். அந்த மனித உரிமை போரில் பெரியார் பேணிய அடையாளங்கள் கூவேக்கு ஆசா. அதே மாதிரி நம்ம இதில் மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பை சொல்லணும்னா திராவிடர் இயக்கம் எல்லாமே சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி எல்லாம் இணைந்தது தான் திராவிடர் இயக்கம்னு. அதுக்கு 100 ஆண்டு திராவிடர் இயக்க 100 ஆண்டு, 100 ஆண்டு காணும் நீதி கட்சியும் ஜஸ்டிஸ் கட்சி. இது இன்னொரு புத்தகம். 100 ஆண்டு காணும் நீதி கட்சியும், அந்த நீதி கட்சி தான் இப்போ திராவிடர் இயக்கமாக மாறிச்சு, வளர்ந்தது. திராவிட இயக்கத்தில் அரசியல் பிரிவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தாய் கழகமாக இருந்து கொள்கை ரீதியாக தேர்தலுக்கு நிற்காம மக்கள் மத்தியில் சொல்றது முழுக்க முழுக்க திராவிடர் கழகம். எனவே திராவிட இயக்கம்னா இந்த கொள்கையில எடுத்து சொல்றது திராவிட இயக்கம். வெறும் திராவிடர்னு பேர் வச்சிருந்தா மட்டுமே திராவிட இயக்கம் ஆகாது. அது அந்த கொள்கை, இயக்கம், லட்சியம், அதற்குரிய போராட்டங்கள், இது அத்தனையும். இதை செய்வதற்கான அந்த பிரச்சாரம், இது பொது அறிவு, ஆழமான சிந்தனை, உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது. வேலைக்கு பயன்படுறதுக்கு தான் டிகிரி, வாழ்க்கைக்கு பயன்படுறது பாருங்க, அது ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா பகுத்தறிவை சாணை தீட்டுவது, நமக்கு இருக்கிற சிந்தனை வட்டத்தை பெரிதுபடுத்துவது. ஆகவே சிந்தனை ஆற்றலை மிகைப்படுத்தி பெரிய அளவுக்கு பயன்படுவது. ஆகவேதான் திராவிட இயக்க 100 ஆண்டு சின்ன சின்ன புத்தகங்கள் எல்லாம் 100 ஆண்டு காணும் நீதி கட்சியும் 90 ஆண்டு காண்டும் சுயமரியாதை இயக்கமும் சாதித்தது என்ன, இது எல்லாமே. அதே மாதிரி இந்த சுயமரியாதை இயக்க மாநாடுகள் எல்லாம் நடத்தின போட்ட தீர்மானங்கள் இருக்கு பாருங்க. அந்த தீர்மானங்கள் எல்லாம் 2 புத்தகம், நமது குறிக்கோள்னு இருக்கு, சின்ன சின்ன புத்தகம். ஒவ்வொரு மாநாட்டிலையும் தீர்மானம் போடுவாங்க. அந்த தீர்மானத்துக்கு என்ன சிறப்புன்னா, மற்ற மாநாடுகளில் தீர்மானம் போட்டால் செய்தியாக வராது. ஆனால் அந்த மாநாட்டில் யாரும் சிந்திக்காத காலத்தில் பெரியார் சொல்வார். 1929 முதல் சுயமரியாதை மாகாண மாநாட்டை செங்கல்பட்டில் நடத்துகிறார். செங்கல்பட்டில் நடத்தும் போது தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அரசாங்கங்களால். 100 வருஷத்துக்கு பின்னால சட்டமாயிருக்கு. அதான் அதனால இந்த சிறப்பு என்னன்னா, சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனைகள்ல மிகப்பெரிய சிறப்பு என்னவென்னு சொன்னால் நண்பர்களே, மற்ற மாநாடுகள் மாதிரி சும்மா பொழுதுபோக்கு கைதட்டிட்டு போறது இல்லை. இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றினா அந்த தீர்மானங்கள் சுயமரியாதைடைய இன்றைய தீர்மானங்கள் நாளைக்கு வரக்கூடிய அரசுகளுடைய சட்டங்கள், அதுதான் மிக முக்கியம்.